குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். என் பேர் வந்து ஆர் சுப்ரமணி. நான் வெஸ்டேஜில் வந்து கோல்டு டைரக்டர் என்ற நிலையில் இருக்கேன். என் சொந்த ஊர் வந்து விகே மாங்காடு என்ற கிராமம். வெஸ்டேஜில் இருக்கிறது பெருமை, அதோட பெருமை எம்எஸ்டியில் இருக்கிறது ரொம்ப பெருமை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் எம்எஸ்டி ஆரம்பிக்காத முன்னாடி என்னுடைய பிவி வந்து 500-600 தான் வந்து. எம்எஸ்டி ஜாயின் பண்ண பிறகு நான் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடையும் நான் எதிர்பார்க்கல. அதன் மூலமாக வளர்ச்சி அடி எம்எஸ்டி மூலமா ஒரு ஈவெண்ட் விடாமல் நான் அட்டன் பண்ணுவேன். அதில் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நிறைய கற்றுக்கினேன். யாரார்கள் எப்படி பேசணும், ப்ரெசன்டேஷன் எப்படி எடுக்கணும், இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக சொல்லி கொடுத்தாங்க. எல்லா நண்பர்கள் அண்ணன் தம்பி மாரி பழகி இன்றைக்கி இந்த அளவுக்கு சக்ஸஸ் வர்றதுக்கு காரணம் எம்எஸ்டி தான். அதன் மூலமா என்னுடைய வருமானம் கடந்த மாத வருமானம் 38,714 வரைக்கும் சம்பாதிச்சிருக்கேன். இதன் மூலயமா தான் நான் ஒரு 7 பேர்கிட்ட எங்கள் குரூப்லேருந்து தாய்லாந்து இட்டுன்னு போகிறேன். நானும் தாய்லாந்து போகிறேன். இதுக்கு காரணம் எம்எஸ்டியில் இணைஞ்சு செயலாற்றுங்க. விஷுவல் தேங்க்யூ. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். என் பேர் உமாபதி. நான் ஆற்காடு அடுத்து சர்வநாயகன் கிராமம். நான் எஸ்டியில் ஜாயின் பண்ணி 6 மாதம் ஆச்சு. அந்த 6 மாதத்தில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. ஏதோ ஜாயின் பண்ணேன். அப்புறம் எம்எஸ்டின்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் அதில் போய் விஷயம் பார்த்தேன். ஒவ்வொரு எம்எஸ்டி ஈவெண்ட் அட்டன் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயமாக கற்றுக்கிட்டேன். அது மூலிமா குறைஞ்ச காலத்தில் எனக்கு இந்த எம்எஸ்டி மூலிமா கோல்டு டைரக்டர் லெவலில் அச்சீவ் பண்ணியிருக்கேன். என்னுடைய வருமானம் ஸ்டார்டிங் வருமானம் 156 ரூபாய் இருந்தது. இன்றைக்கி படிப்படியாக 19,536 ரூபாய் என்ற இலக்கு அடைஞ்சிருக்கேன். இது எல்லாத்துக்கும் காரணம் எம்எஸ்டிக்கு ஒரு தேங்க்ஸ். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். என் பேர் ஆர் சதீஷ்குமார். நான் விஸ்டேஜில் வந்து சில்வர் டைரக்டராக இருக்கிறேன். நான் விஸ்டேஜில் ஜாயின் பண்ணி எம்எஸ்டின்னு ஒரு டீம் இருக்குது. அந்த எம்எஸ்டியில் போனேன். நான் ஒரு கிராமத்துலேருந்து வரேன். கிராமத்துலேருந்து வரதுனால பெரிய ரெசார்ட்டு, ஸ்விம்மிங் பூல் அதெல்லாம் பார்த்ததே கிடையாது. நான் எம்எஸ்டி மூலியமாக தான் வந்து பெரிய பணக்காரங்களாம் தங்கக்கூடிய ரெசார்ட்டுக்கு போயிருக்கேன். ஸ்விம்மிங் பூலில் குளிச்சிருக்கிறேன். இந்த என்ஜாய்மெண்ட்டெல்லாம் வந்து பணக்காரன் தான் போயிருக்கேன்னு நினச்சேன். ஆனால் வந்து உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிட்டு எம்எஸ்டி மூலியமாக தான் நான் கற்றுக்கினேன். அதேமாதிரி எல்லா ஈவெண்ட்டுக்குமே போனதுனால பெரிய ஹோட்டலில் எந்த ஹோட்டல் நான் போக முடியாதுன்னு நினச்சேன். எல்லா ஹோட்டலும் பார்த்தேன். அந்த ஹோட்டலில் இருந்து என்ஜாய் பண்ணது எல்லாமே சந்தோஷமாக இருக்குது. இது மூலிமா வந்து நான் ஸ்டார்டிங்கில் வந்து இன்கம் வந்து ஒரு 200 ரூபா அப்படி தான் வந்தது. எம்எஸ்டி மூலிமா போய் அந்த ட்ரைனிங் எல்லாம் அட்டன் பண்ணது மூலிமா ஹையஸ்ட்டாக வந்து 38,500 ரூபாய் இருக்கிறேன். இது வந்து எல்லாருக்குமே இருக்குது. எல்லாருமே சேர்ந்து ஜெயிக்கலாம் எம்எஸ்டி மூலமா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. என்னுடைய பேர் பெருமாள். நான் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சில்வர் டைரக்டர் லெவலில் முடிச்சிருக்கேன். அதாவது எம்எஸ்டியில் ஜாயின் பண்ணதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக யார்கிட்டையும் பேச மாட்டேன். எம்எஸ்டி ஈவெண்ட்டு நான் அட்டன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய அதில் எம்எஸ்டியில் எவ்வளோ பேர் இருக்காங்க, லேடிஸ் இருக்காங்க, ஜென்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய அதாவது வந்து அதில் ஜெயிச்சவங்க நிறைய பேர் நான் பார்த்தேன். அதை பார்த்ததுனால எனக்கு வந்து நிறைய நம்பிக்கை வந்துச்சு. அதனால் வந்து நிறைய பேர்கிட்ட நான் பேச ஆரம்பித்தேன். அதனால் வந்து எனக்கு இன்கம்மு கொஞ்சம் படிப்படியாக வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிது. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 110 ரூபா ஸ்டார்ட் பண்ணேன். என்னுடைய இன்கம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா 26,310 ரூபா. இது வந்து எல்லாருக்கும் இந்த வருமான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஜாயின் பண்ணலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய பேர் பிரசாத் ஃப்ரம் தாராபுரம். வெஸ்டீஸில் பிரான்ச் டைரக்டர் அப்படிங்கிற பொசிஷனில் இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்டியோட மிங்கிள் ஆகி நாங்கள் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். எம்எஸ்டி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து பொதுவாகவே லீடர்ஸ் எல்லாமே பிஸ்னஸை வந்து விஷுவலைசேஷன் பண்ணுங்கள், வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எம்எஸ்டிக்குள்ளே மிங்கிள் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரிச்னஸை வந்து ரியலாக வந்து டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். மகாபலிபுரம் ஆகட்டும், கரூர் ஆகட்டும், செம்மையாக என்ஜாய் பண்ணுறோம். ஒவ்வொரு ஈவெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இருக்குது. வெஸ்டீஜையே நாங்கள் வந்து ஒரு புது கண்ணோட்டத்தோட ஒரு ஹாப்பினஸோட பிஸ்னஸை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த லெவலிருந்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த லெவல் போகிறதுக்கு வந்து எம்எஸ்டி வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ண நான் நம்புகிறேன். எம்எஸ்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, சப்போர்ட்டிவாக இருக்குது. எம்எஸ்டி ஸ்டார்ட் பண்ண மோகன்தாஸ் சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாய்ப்பு உங்கள் எல்லாருக்குமே இருக்குது. விஷுவல் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. என் பேர் கேஜி கோகுல். ரிசர்ட்டில் வந்து சொன்னாங்க இதுக்கு முன்னாடி வந்து விசுவலைஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு விசுவலைஸ் பண்ணுறது என்னென்னு எனக்கு சரியாக வரல, தெரிஞ்சிச்சு. ஆனால் எனக்கு வந்து ரியலாக எனக்கு வரவே இல்லை. அப்போ அந்த மீட்டிங்கில் வந்து பார்க்குறப்ப ஒவ்வொரு லக்ஸரியான லைஃப் அங்கே இருக்கிற அந்த ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விம்மிங் பூலு, அந்த ஏரியா அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ வந்து அவங்க வந்து மெடிடேஷன் மாதிரி மோகன்தாஸ் சொல்லிகிட்டே இருந்தாங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு அழகான வீட்டில் இருக்கிறீங்க, இப்போ ஒரு அழகான உங்களுக்கு வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அங்கே நீங்கள் ஒரு அழகான வீடு இருக்குது, அந்த கார் இருக்குது அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. நாங்கள் மெடிடேஷன் மாதிரி அழகாக வந்து கண்ணை மூடி பண்ணுறப்போ வந்து அந்த விசுவலைசேஷன் அங்கே பண்ண முடிஞ்சிச்சு. இது எப்படி இந்த ஒரு மாற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அவங்க சொல்ல அந்த நம்ம என்னதான் சொன்னாலும் அந்த சுச்சுவேஷனில் இருக்கிறப்ப தான் நம்ம வந்து விசுவலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுபடி நானும் செஞ்சேன். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக அந்த ரிசார்ட்டில் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இது தேங்க்ஸ் எம்எஸ்டி ஃபேமிலி. தேங்க்யூ சார்.
குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் பிரியா சரவணன். நாங்கள் 2 பேர் கணவன் மனைவியாக இந்த பிஸ்னஸை பண்ணிட்டு இருக்கோம். இதில் வந்து எங்களோட பின் லெவல் பார்த்தீங்கன்னா ஸ்டார் டைரக்டர் அப்படின்னு இருக்கு, கார் லெவல் அச்சீவ் பண்ணியிருக்கோம், ஃபாரின் ட்ரிப் அச்சீவ் பண்ணியிருக்கோம். எங்கள் குழுக்கள்ல இருந்து நாங்கள் ஒரு 7 பேரோட போயிட்டு இருக்கோம். எம்எஸ்டிக்குள்ளே நாங்கள் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ விஷயங்கள் எங்களுக்கு கிடைச்சிது. ஒவ்வொரு ஈவெண்ட்லையும் எங்களுக்கு ப்ரொஃபஷனலாக எப்படி பிஸ்னஸ் பண்ணணுங்கிறத எம்எஸ்டி ஈவெண்ட் கற்றுக் கொடுப்போம். ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணணும், ஒவ்வொரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து எப்படி பண்ணணுங்கிறத ப்ரொஃபஷனலாக கற்றுக் கொடுப்பாங்க. இது கப்புல எப்படி பண்ணால் சக்ஸஸ் ஆகணுங்கிற ஒரு விஷயத்தையும் எம்எஸ்டி எங்களுக்கு கற்றுக் கொடுத்துச்சு. அதனால தான் இவ்வளோ பெரிய க்ரோத் எங்களுக்கு எம்எஸ்டிக்கு அப்புறம் கிடைச்சிருக்கு. விஷ் யூ வெல்த். இது எங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். விஷ் யூ வெல்த். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் சரவணன். நான் கரூர்லேருந்து பேசுகிறேன். வெஸ்டேஜில் ஸ்டார் டைரக்டர் லெவலில் இருக்கேன். இன்றைக்கி இந்த எம்எஸ்டி அப்படின்ற விஷயம் எனக்கு கை கிடைச்சதுக்கப்புறம் இன்றைக்கி என்னோட வளர்ச்சி மிகப்பெரிய லெவலில் இருக்குது. இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. லீடர்ஸோடு சேர்ந்து நிறைய விஷயத்தை கற்றுட்ருக்கோம். அதன் விளைவு இன்றைக்கி மிகப்பெரிய லெவலில் என்னோட வருமானம் ஏறி இருக்குது. இன்றைக்கி மாதம் 45,000 வரை சம்பாதிச்சிருக்கேன்னா முக்கியமான காரணம் எனக்கு எம்எஸ்டி தான். நான் மட்டும் இல்லை, என்னோட குழுவில் வந்து இன்றைக்கி 38,000 வரை சம்பாதிச்சிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் முக்கியமான காரணம் எம்எஸ்டி தான். நான் மட்டும் இந்த தாய்லாந்து ட்ரிப்புக்கு செலக்ட் ஆகல, என்னோட குழுவில் 7 நண்பர்களுமா இன்றைக்கி இந்த விஷயத்துக்கு நான் செலக்ட் ஆகிருக்கிறோம். இது எல்லாத்தையும் காரணம், முக்கியமான காரணம் எம்எஸ்டி மட்டும்தான். ஸோ இதன் மூலமாக நிறைய பேர் உள்ளே வருவோம், நிறைய பேர் கற்றுக்குவோம். அதன் மூலமாக நிறைய பேர் வருமானத்தையும் ஆரோக்கியத்தையும் இங்கே இருக்குன்ற காரணத்துக்கு இந்த எம்எஸ்டி மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் இருக்குது. விஷுவல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஆரவி. நான் பிஇ அண்ட் எம்பிஏ முடிச்சுட்டு ஒரு எம்என்சியில் 10 இயர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அங்கே ஒரு இன்கம் சாட்டிஸ்ஃபேக்ஷனோ இல்லை ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனோ பெருசாக கிடைக்கல. ஸோ அந்த ஒரு தருணத்தில் பார்ட் டைமில் வெஸ்டேஜ் வியாபாரம் கிடச்சிது. எடுத்து செய்ய ஆரம்பித்தேன். ப்ராடக்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. அதோட டெஸ்டிமோனிஸ்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அதில் கிடைக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி கூர்ந்து கவனித்தேன். நான் என்னோட தலைமுறைக்கு அப்புறமா என்னோட குழந்தைங்களுக்கு இன்கம் செக்யூரிட்டி கொடுத்துட்டு போகலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஆழமாக பதிவானதுனால தொடர்ந்து எடுத்து செய்ய ஆரம்பித்தேன். இப்போ ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பிரான்ஸ் டைரக்டர் அப்படின்ற ஒரு நிலையை அடைஞ்சிருக்கேன். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்டி. நம்ம எம்எஸ்டி டீம் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்கறதுக்காக அமைஞ்சுது. அங்கே இருக்கிற லீடர்ஸ் சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு ட்ரைனிங்ஸ் அண்ட் சப்போர்ட்லாம் எடுத்துகிட்டு தொடர்ந்து செய்கிறதுனால எனக்கு இந்த பிஸ்னஸில் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிருக்கு. நல்ல இன்கமும் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ எம்எஸ்டி, தேங்க்யூ வெஸ்டீஜ். விஷ் யூ வெல்த். தேங்க்யூ. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், நான் கேஜி பூபதி, புதுமலேருந்து வரேன். இந்த வெஸ்டேஜ் பிஸ்னஸை வந்து ஆரோக்கியத்து மூலமாக எடுக்கும்போது நல்ல எனக்கு ரிசல்ட் கிடச்சிது. என்ன ஏன்னா பேக் பெயின் இருந்தது. அந்த பேக் பெயின் இணையவர்கள் எடுத்த மூலிமா ஒரு 3 மாதம் நல்ல ரிசல்ட் கிடச்சிது. இந்த பிஸ்னஸை 4 பேர் சொல்லலாம் போது ப்ராப்பராக கைட் பண்ணுறதுக்கு ஆள்லாம் வந்தது. அப்போ எனக்கு எம்எஸ்டி வந்து அந்த வாய்ப்பை வந்து இணைஞ்சி பண்ணும்போது மிஸ்டர் மோகன்தாஸ் தலைமையில் பண்ணியிருந்தேன். அது மூலிமா இந்த என்னுடைய எம்எஸ்டி இணைஞ்சதுக்கும் நான் கோவா ட்ரிப் அச்சீவ் ஆனேன். நான் மட்டும் இல்லாமல் என் கூட வந்து 2 பேரும் எனக்கு கோவா ட்ரிப் வந்தாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய தாய்லாந்து ட்ரிப்பை எனக்கு கீழே இருந்து போனவங்க இருக்காங்க. இதுமாதிரி வாங்க சேர்ந்து ஜெயிக்கலாம். விஷுவல். குட் மார்னிங், என் பேர் இண்டசேகரன். நான் பூந்தமல்லியிலிருந்து பேசுகிறேன். வெஸ்டேஜ் இணை உணவு மூலியமாக எனக்கு ஆரோக்கியம் சிறப்பாக கிடச்சிது. அந்த ஆரோக்கியத்தை வந்து வெளியே சொல்லும் போது எனக்கு அது வியாபாரமாக கிடச்சிது. இதன் மூலியமாக அந்த வியாபாரத்தை எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் முயற்சிட்டு இருக்கும் போது எம்எஸ்டின்னு ஒரு டீமு கூட இணைஞ்சி அதை நல்லா சிறப்பாக பண்ணி அதன் மூலியமாக நான் கோவா ட்ரிப் போய் அதன் மூலியமாக தாய்லாண்டும் போய் பல அடுத்த வாய்ப்புகள் எனக்கு நிறைய வரும்போது நான் ஜெயிக்க தயாராக இருக்கிறேன். இந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது, வாங்க ஜெயிக்கலாம். விஷுவல். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் எம்கே வாசு, சென்னை நங்கநல்லூர்லேருந்து பேசுகிறேன். ஆக்சுவலாக என்னோட ப்ரொஃபஷன் வந்து ஒரு ப்ரைவேட் செக்டர் எம்ப்ளாயி. 30 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு ரிட்டையர் ஆகிட்டேன். எக்ஸ்ட்ரா இன்கம் என்ன பண்ணணும்னு யோசிச்சுருப்போ எனக்கு இந்த வெஸ்டேஜ் வியாபார வாய்ப்பு கிடைச்சிது. வியாபாரம் பண்ணிட்டு இருக்க ஏற்ற இடத்துல இருந்தது. சரியான ப்ராப்பர் கைடன்ஸ் கிடைக்கல. ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸ் பேக் எனக்கு ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் கிடைச்சது. ஒரு குழு, ஒரு எம்எஸ் மை சக்ஸஸ் டீம் ஒரு குழு ஒன்று கிடைச்சிது. அதில் ப்ளகின் ரெகுலராக அந்த அவங்களோட கைடன்ஸை கேட்டு செய்ய இல்லைன்னா வியாபாரம் நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு. இது மூலிமா நான் கோவா ட்ரிப்பு எலிஜிபிள் ஆனேன். நான் மட்டும் எலிஜிபிள், என்னோடய குழுவிலேருந்து ஒரு லீடரையும் நான் கூட்டிகிட்டு போனேன். இப்போ எனக்கு ரெகுலராகவே இங்கே வியாபாரம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இது ஒரு நல்ல வியாபார வாய்ப்பு. எல்லாருக்குமே இந்த வியாபார வாய்ப்பு உண்டு. நீங்களும் வந்துடுங்க. வெல்கம் டு எம்எஸ்டி ஃபேமிலி அண்ட் வெஸ்டேஜ் ஃபேமிலி. தேங்க்யூ வெரி மச். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் வந்து ஆர் சுப்ரமணியன். நான் ஆற்காட்டுலேருந்து வரேன். என்னுடைய ப்ரொஃபஷனல் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பஸ் கண்டக்டர், ப்ரைவேட் பஸ் கண்டக்டர் தான். நான் என்னுடைய தொழில் எவ்வளோ வருஷமாக பண்ணுறேன்னு கேட்டால் 20 வருஷமாக இந்த ப்ரைவேட் பஸ் கண்டக்டராக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னுடைய மாத வருமானம்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. 10,000 to 15,000 சம்பாதிச்சா அதுவே ஒரு பெரிய அதிக வருமானம்.
பட் அதில் வந்து ஜான் யாருன்னா முளை சறுக்கும். அந்த மாதிரி வியாபாரத்தில் தான் நான் அந்த மாதிரி வேலை தான் நான் செஞ்சு நின்றுவேன். வெஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய லைஃப் ஸ்டைல் சொல்லிட்டேன். இப்போ வெஸ்டேஜுக்கு அப்புறம் என்னுடைய லைஃப் ஸ்டைல் பாருங்கள். காக்கி சட்டை இந்த இடத்துல போட்டு சூட்டோட இருந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய லைஃப் ஸ்டைலு இங்கே ஒரு 2 ஃபாரின் ட்ரிப் போயிருக்கிறேன் வெஸ்டேஜ் வாய்ப்பு எடுத்து. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பணக்காரங்க மட்டுமே போக வேண்டிய அந்த காரை வந்து நானும் இந்த வெஸ்டேஜ் வியாபாரத்தின் மூலமாக நானும் இந்த காரு அச்சீவ் பண்ண போகிறேன். நானும் இந்த வாய்ப்பு வெஸ்டேஜ் எடுத்தனால மட்டும்தான். மட்டும் இல்லாமல் என்னுடைய வருமானம் இன்னைக்கு சராசரியாக பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாய் கிட்ட ஏர்ன் பண்ணியிருந்தேன். பட் கண்டாக்டி தொழிலில் அந்த 10-15,000 சம்பாதிச்சிருந்தேன். அதுலேருந்து நீங்கள் விடுபட்டு நீங்கள் ஒரு சூப்பரான லைஃப் ஸ்டைல் பணக்கார வாங்குற லைஃப் ஸ்டைல் வாங்குறேன்னா காரணம் காட்டிங்க இந்த வெஸ்டேஜ் வாய்ப்பு தான். இந்த வாய்ப்பு எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்குது. எல்லோரும் தொடர்ந்து எடுத்து செய்யுங்க. விஷயவல் தேங்க்யூ. நீங்களும் வெற்றியாளர் ஆகலாம். வாங்க ஜெயிப்போம், சேர்ந்து ஜெயிப்போம். விஷயவல் செல்ஃப் யோகிதா, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். என் ஹஸ்பண்ட் வந்து ஃபைனான்ஸ் ஃபீல்டில் இருந்தார். அவருக்கு ஒரு நல்ல இன்கம் இருந்துகிட்டு இருந்தது. நல்ல இன்கம் இருக்கும்போது நம்ம வேறு எதை பற்றியுமே யோசிக்க மாட்டோம். ஆனால் வந்து இந்த கொரோனாவில் வந்து இன்கம் எல்லாம் ஜீரோக்கு வந்ததுனால பசங்களோட நீட்ஸையுமே என்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. அந்த டைமில் தான் எனக்கு வெஸ்டேஜ் வந்து பிஸ்னஸாக கிடைச்சிது. அது பிஸ்னஸாக எடுத்து பண்ணதுக்கப்புறமா என்னோடய லைஃப் ஸ்டைல் எப்படி மாறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பசங்களோட நீட்ஸையும் நான் ஃபுல்ஃபில் பண்ணுறேன், என்னோடய நீட்ஸையும் நான் ஃபுல்ஃபில் பண்ணுறேன். இது மூலிமா எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நாள் வந்து தாய்லாந்து ட்ரிப்பு போகிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. அப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து எங்கே கிடைக்கும்னா வெஸ்டேஜில் மட்டும்தான் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து ஒரு 5 நாள் ட்ரிப் போயிட்டு வந்தேன். அங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய்மெண்ட் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 மேலே நான் ஒவ்வொரு மாதமும் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு வந்து ட்ரைனிங் சப்போர்ட் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்களுக்கும் காத்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் வாங்க சேர்ந்து ஜெயிக்கலாம். இதுக்காக சப்போர்ட் பண்ணுறது எங்களோட எம்எஸ்டி டீமும். அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். விஷுவல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் நவநீதம். இது வந்து ஒவ்வொரு ஃபேமிலியும் நமக்கு வந்து ஏர்ன் பண்ணணும், ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் ஐடியா இருக்கும். அதெல்லாம் நம்ம வீட்டில் இருந்தபடியே இந்த பிஸ்னஸ் பண்ணலாம்னு வந்து இந்த பிஸ்னஸ் எடுத்து நான் முழு நேரமாக வேலை செஞ்சுருக்கேன். இதுக்காக எங்கள் வீட்டுக்கார சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்னா இந்த வியாபாரத்தில் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஒரு 10,000 கூட ஏர்ன் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு சப்போர்ட் பண்ண எங்கள் வீட்டுக்காக மிகப்பெரிய தேங்க்ஸு. ஒவ்வொரு ட்ரிப்பு அச்சீவ் பண்ணியிருக்கோம், போயிருக்கோம். இதுலேருந்து நான் தனியாக ட்ராவல் பண்ணவும் தைரியம் கிடச்சிருக்குது. அதுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸு. இந்த பிஸ்னஸ் உதவின எங்கள் வீட்டுக்காருக்கு மிகப்பெரிய தேங்க்ஸு. என் மனைவிக்கு நான் உறுதுணையாக இருக்கேன். அவங்க செய்கிற வந்து எல்லா முயற்சிக்கும் வந்து தைரியம் கொடுக்குறவங்களுக்கு மிகமே செய்யும். அதே மாதிரி அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் சேர்ந்து வந்து நல்லா சிறப்பாக இருக்கும். அவங்க மனைவி மாதிரி நீங்கள் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க. நல்லா சிறப்பாக செய்கிறதுக்கு வகை செய்யுங்க. என் பேர் சுவாமிநாத். நான் வந்து ஐடியில் பிஸ்னஸ் ஹெட்டாக இருந்தேன். 1.5 lakhs earn பண்ணிவிட்டு இருக்கும்போது ஐ வாஸ் சர்ச்சிங் ஃபார் அடிஷ்னல் இன்கம் தேடும்போது நெட்வொர்க் பற்றி கேள்விப்பட்டேன். நெட்வொர்க் பற்றி கேள்விப்படும்போது வெஸ்டேஜ் பற்றி கேள்விப்பட்டேன். ஒரு இந்தியன் கம்பெனி எடுத்து பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ஏன் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா, மற்றவங்கள சம்பாதிக்க வச்சு நம்ம சம்பாதிக்கலாங்கிற விஷயத்தை கற்றுக்கிட்டேன். அதனால் இன்றைக்கி வந்து வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணி ரவுண்ட் டைரக்டர் லெவலில் வந்துட்டு ட்ராவல் ஃபண்டு, கார் ஃபண்டு, ஹவுஸ் ஃபண்டு ஃபார் லைஃப் அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களையும் வெல்கம் பண்ணுறேன். விஷ் யூ அப்ளை. தேங்க்ஸ் டு எம்எஸ்டி ஃபேமிலி, தேங்க்ஸ் டு வெஸ்டேஜ். எல்லாருமே ஜாயின் பண்ணி இதே மாதிரி பெரிய லெவலில் வரணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். விஷ் யூ. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் புஷ்பலதா செந்தில்குமார். நான் வெஸ்டேஜில் ஸ்டார் டைரக்டர்ன்ற லெவலில் இருக்கேன். பேசிக்காக நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். ஏதாவது வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணுன்றக்காண்டி டெய்லரிங் ஷாப் வச்சுருந்தேன். அப்போ ஹெல்த் இஷ்யூஸ் வந்தது. அதுக்கு நான் வெஸ்டேஜ் சப்ளிமெண்ட் எடுத்துக்கிற போது ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கிடைச்சது. அதுக்கப்புறம் எனக்கு சப்ளிமெண்ட் கொடுத்தவங்களோட ஏர்னிங் பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துகிட்டே இருந்தது. ஸோ நானும் வெஸ்டேஜ் எடுத்து பண்ணிட்டு இருந்தேன். இந்த சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபாரின் ட்ரிப்பு தாய்லாந்து, வியட்நாம் போயிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி கார் வாங்குறதுக்கான கார் ஃபண்டும் வந்துட்டுருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தேங்க்ஸ் டு எம்எஸ்டி ஃபேமிலி அண்ட் தேங்க்ஸ் டு அப்ளைன்ஸ். ஸோ நீங்களும் இதில் ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்களும் இதே மாதிரியே எல்லாமே சக்ஸஸும் அடையலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அற்புதம் மெய்யழகன். நான் காட்டாங்குளத்துக்கு வந்திருக்கேன். நான் வந்து பார்த்தோம்னா நகராட்சியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நகராட்சியில் போதுமான வருமானம் எனக்கு இன்கம் பத்தலை. அதனால் வெஸ்டேஜ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன். இது மூலிமா எனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 ஃபாரின் ட்ரிப்பு கிடச்சதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா கோவா ட்ரிப் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தாய்லாந்து ட்ரிப் போயிட்டு வந்தேன். என் வர்க்கத்திலே வந்து பார்த்தோம் அப்படின்னா யாரும் என் தலைமுறைக்கு வந்து ஃப்ளைட் ஏறினதே கிடையாது. ஃப்ளைட் ஏறின தருணம் வந்து பார்த்தோம்னா நம்ம தேங்க்யூ வெஸ்டேஜ், தேங்க்யூ எம்எஸ்டி ஃபேமிலி. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பேர் லோகநாயகி. நான் திருப்பத்தூர்லேருந்து பேசுகிறேன். நான் நர்சிங் முடிச்சிருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். குழந்தைங்கள ரொம்ப மிஸ் பண்ணேன். அந்த நேரத்தில் காட் கிரேட்டாக வெஸ்டேஜ் கிடச்சிது எனக்கு.
இங்கே வந்து குழந்தைங்களையும் பார்த்துட்டு வெஸ்டேஜ் வேலை ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன். இதில் வந்து எலிஜிபிள் ஆகிருக்கேன் கோவா ட்ரிப்பில். நான் கோவா ட்ரிப் போயிட்டு வந்துட்டேன். அதை விட முக்கியம் வந்து இப்போ நான் என் குழந்தைங்களோட இருக்கேன். தேங்க்ஸ் டு வெஸ்டேஜ், தேங்க்ஸ் டு மை அப்ளைன்ஸ், ஸ்பெஷல்ஸ் தேங்க்ஸ் டு MST ஃபேமிலி. நீங்களும் இதில் ஒர்க் பண்ணலாம், ஃபேமிலியாக இருக்கலாம். விஷ் யூ வெல். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் சதீஷ். நான் வந்து குறும்பேரின்ற அழகான குக்கிராமத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். என்னென்னா ஒன்று, நான் வந்து டார்லிங் டிஜிட்டல் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒர்க்கினுடைய ப்ரெஷர் லெவல் வந்து ஜாஸ்தியாச்சு வருஷம். என்னுடைய சேலரி வந்து இன்க்ரிமெண்ட் ஆக கிடையாது. அதனால் நான் வெளியில் வந்து என்னன்றது ஜாப் கோர்ஸ் அனலைஸ் பண்ணக்குள்ள எனக்கு வெஸ்டேஜ்ன்ற ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சிது. அப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த வெஸ்டேஜ் வியாபாரம் மூலமாக வந்து கோவா ட்ரிப் போயிருக்கேன். இப்போ வரப்போகிற ஃபாரின் ட்ரிப் எல்லாமே எலிஜிபிள் எனக்கு ஆக போகிறேன். எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. இது கொடுத்த என்னுடைய அப்ளைனுக்கும் MST ஃபேமிலிக்கு ப்ளஸ் வெஸ்டேஜுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. விஷ் யூ வெல்.